அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? இந்த புரட்டாசி மாத பலன், இந்த 12 ராசிகாரர்கள் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த புரட்டாசி மாசங்கிறது பாருங்க, பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாசம் சொல்றாங்க. புரட்டாசி மாசம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு ரொம்ப எல்லா கோவில் ஸ்தலத்திலையும் பாருங்க அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த விசேஷம் எதுனா இந்த புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்த மாதம் தான். கால புருஷனுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல கன்னி ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் யோகம் இந்த மாசத்துல இருக்குன்னா, சூரியனும் புதன் உச்சமாயி சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு இந்த மாசத்துல. இந்த புதாதித்ய யோகம் இந்த 12 ராசிக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறோம், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானும் ஆட்சி பலத்துல இருக்கிறார். நல்லா பாருங்க, பெருமாளுக்குள்ள கிரகம் புதன் சுக்கிரன் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். அப்ப இந்த 2 கிரகமும் ஆட்சி உச்சத்துல இருக்கும்போது இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமா சிறப்பா இருக்க போகுது, அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நீங்க ஒரு பொது பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டா இருக்கும். சில பேர் அம்மன் அருள் டிவி சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், அதான் எங்களுடைய நோக்கம். இந்த அம்மன் அருள் சேனலை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. பொதுவாக மீனராசியில பிறந்துட்டா பாருங்க, நல்லா யோசிக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா மீனராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன் யோசிப்பாங்க? ஏன்னா இந்த ராசி வந்து மோட்ச ராசி. மோட்ச ராசினா பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய குணம் மீனராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது உபயராசி. உபயராசினா ஒரு தட்டை யோசிச்சு சிந்திச்சு நிதானிச்சு பேசக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா மீனராசிட்டு அதிகமா இருக்கும். பயங்கரமா அறிவாளியா இருப்பாங்க. ஏன்னா இங்க குரு பகவான் ஆட்சி பலமாகிறார், சுக்கிர பகவான் உச்சமாகிறார் இவங்களுடைய ராசியில. அப்ப இவங்க எதுலையுமே பாருங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மீனராசியை சொல்லலாம். பார்க்க தோற்றமாக, அழகான ஒரு தோற்றமாக, ரொம்ப நாகரிகமாக, இடம் விட்டு இடம் போறது, வெளிநாடுல போறது, வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த மீனராசியுடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கும். மருத்துவர் எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் லைன் எல்லாமே ஒரு 10 பேருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கிட்ட இருக்கும்னா மீனராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட குணம் மீனராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க. மீனராசியை பிறந்த ஒரு தன்மானத்தோட இருக்கும். ஒரு இதுலயுமே இறக்க குணம் இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல் எல்லா கிரக பேசி கொடுக்குறோம். இப்ப இந்த புரட்டாசி மாசம் எப்படிப்பட்ட பலனை மீனராசிக்கு வரப்போகுது, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாக இந்த புரட்டாசி மாசங்கிறது பெருமாளுக்கு உகந்த மாதங்கிறாங்க. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தி வருது நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இதை மேட்ச் பண்ணி எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்புறம் உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. இப்போ விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். நம்ம பிறந்த நேரம் நம்முடைய கர்மம் என்ன கர்மவினையில பிறந்திருக்கும், இப்ப என்ன திசாபதி நடக்குன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டா இருக்கும். சில பேர் என்ன சொல்றா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன்கள் கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திசாபதியை மேட்ச் பண்ணுங்க, கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப இந்த மீனராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பார், அது மாதிரி கிரகங்கள் எங்கெங்க சஞ்சாரம் செய்யறப்ப உங்க ராசிலே பாருங்க ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதுவும் ரிஷப ராசியில. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் மிதுன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் ஒரு 3 கிரகங்கள் 7ஆம் பாகத்துல.
அதாவது கன்னிகா ராசியில 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சுக்கிர பகவான் வந்து 9ஆம் பாவத்துக்கு வந்துருவார் 26ஆம் தேதிக்கு அப்புறம். 24ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து 8ஆம் பாவத்துக்கு வருவார். 7ஆம் பாவத்துல சூரியன் புதன் கேது ஒரு 3 கிரகம் இருந்து நேரா உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்குது. தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்ப்பது மிக சிறப்பு. இதையும் தாண்டி பொதுவா பாருங்க, ராசியில ராகு என்னைக்கு வந்தாரோ உங்களுக்கு நிறைய ஆசைகளை கொடுத்து ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நல்லா பாத்தீங்க, ராகுனாவே ஒரு பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய குணத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. இதுலயுமே நம்ம பிரம்மாண்டமா நம்ம சாதிக்கணும், நம்ம பண்ணணும், ஏதாச்சும் நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை கொடுத்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு. மீனராசிக்காரர்கள்லாம் நிறைய ஏமாற்றங்கள், நிறைய தடைகள், தாமதங்கள், எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ஒரு முன்னேற்றம் இல்லை, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டாரு உங்கள்கிட்ட. யார் ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி பாருங்க, ராகு பகவான் சரியா இல்லையோ நான் சொன்ன மாதிரி 100க்கு 100% கேட்டு பாருங்க, கண்டிப்பாக கடுமையான விரைய செலவை சந்திச்சிருப்பாங்க. பண ரீதியாக, குடும்ப ரீதியாக, வேலை உத்தியோக ரீதியாக, மேல் அதிகாரிகிட்ட, அந்நியர்கிட்ட ஒரு பழக்க வழக்கத்துல ஒரு பிரச்சனை, படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை, எதிர்பார்த்த மதிப்பெண் சரியா இல்லை, இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட். மீனராசி எடுத்துக்கிட்டாவே வாழ்க்கையை நம்ம எது நோக்கி போறோம் தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. இந்த மாசம் என்ன பண்ண போறோம், அடுத்த மாசம் என்ன போறோம், அப்படிதான் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நல்லா இருக்காதா, நாளைக்கு நல்லா இருக்காதா, இப்படிதான் வாழ்க்கைய அப்படியே புரட்டி போட்டது மாதிரி ஒரு சில தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா மீனராசிக்காரங்க. எல்லாருமே சந்திச்சிருக்க மாட்டாங்க. நான் பொதுவா சொல்றது என்னன்னா, சனி பகவான் யார் ஜாதகம் நல்லா இல்லையோ அவங்க, ராகு பகவான் யார் ஜாதகத்துல சரியில்லாதவங்க அவங்க மட்டும்தான். இது எல்லாத்துக்குமே மீனராசி எடுத்துக்க வேணாம். இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான தடைகள், தாமதங்கள், நிறைய செலவுகள், குடும்ப ரீதியாக ஒரு பிரச்சனைகள், நிறைய தடையை சந்திச்சிட்டாங்க. இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இனிமேல் இந்த காலகட்டம் இப்படியே தொடருமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தொடர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன் குறைவுனா, சனி 12ஆம் பாவத்துல வக்ரம் ஆயிட்டார். பொதுவா சனி பகவான் 12ஆம் பாவத்துல வக்ரம் ஆகிறது நல்லது. இது முதல் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரோகிணி, அதாவது சந்திர பகவானுடைய கால்கள்ல உங்களுக்கு போனாரு. இப்ப மிருகசீரிடம் செவ்வாய் பகவானுடைய கால்களை போறாரு. இனிமேல் கொஞ்சம் பாதிப்பு குறையணும். ஏன்னா உங்களுக்கு வருமானத்துக்குள்ள அதிபதி யாருன்னா பொதுவா மீனராசில இருந்து 2ஆம் வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா மேச ராசியை சொல்லணும். அவருடைய கால்களை போறார். 2ஆம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி காலில் அந்த குரு பகவான் போறதுனால பெருசா உள்ள கண்டம் எல்லாமே சின்னதா குறைஞ்சு இருக்கும். நல்ல ஒரு பலனை நீங்க பார்ப்பீங்க. அது இல்லாம அந்த வீடு கொடுத்த அதிபதி 4ஆம் பாவத்துல போய் பக்கவா உட்காந்துருக்காரு. அப்ப என்னை பொறுத்தவரை மீனராசிக்கு இனிமேல் தான் நல்ல டைமிங் வரப்போகுது அப்படிங்கிற வார்த்தை சொல்லி, இந்த புரட்டாசி மாசம் உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்கும். ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்துட்டா இப்ப பாருங்க, இந்த புரட்டாசி மாசம் சூப்பரான பலனை பார்ப்பாங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல போறதுனால இங்க நல்ல பலன் இருக்குது. அதுவும் 4ஆம் இடத்துல செவ்வாய் வேற இருக்கார். முதல் பலனா என்ன சொல்லுவோம்னா, நிறைய பேருக்கு இந்த வழக்கு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு, நான் லோனுக்காண்டி அப்ளை பண்ணிருக்கேன், இதுக்காண்டி அப்ளை பண்ணிருக்கேன், எந்த விஷயமே எனக்கு சக்சஸ் ஆகலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே பொதுவா சொல்றேன், இப்ப நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி குடும்பத்துல அதிகரிக்கும். இதுதான் முதல் பலனை மீனராசியை பொறுத்தவரை. 7.5 சனி யாருக்கெல்லாம் சனி பகவானும் ராகு பகவான் நல்லா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், இப்ப கொஞ்சம் பொருளாதாரம், வருமானம், இன்கம் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல இந்த குரு பகவான் போறதுனால, மிருகசீரத்துல போறதுனால உங்களுக்கு நல்ல பலன். அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு. அப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனத்தை மாத்துறது, இது மாதிரி நிறைய விஷயத்த மாற்றக்கூடிய பிளான் கண்டிப்பா மைண்டுக்குள்ள ஓடும். இப்ப நான் இடம் வாங்க போறேன், வீடு கட்ட போறேன், பூமி வாங்க போறேன், எனக்கு அந்த பூர்வீக சொத்துல வழக்கு இருக்கு, அந்த வழக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து அனுகூலமா உங்க பக்கம் சாதகமா வரும். ஏன் சாதகமா வரும் காரணம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சூரியன், அதாவது இந்த சூரிய பகவான் 7ஆம் பார்வை உங்க ராசியை பாக்குறாரு பாருங்க. புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே உங்க ராசியை சூரிய பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா கன்னிராசில இருந்து அவர் 7ஆம் பார்வை இங்க பாக்குறாரு. இப்ப சூரியனா அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள், நல்ல அனுகூலங்கள் கிடைக்க போகுது. இதான் மீனராசியை பொறுத்தவரை இந்த புரட்டாசி மாசத்துடைய பலன். படிக்கக்கூடிய மாணவ மாணவியும் சொல்றேன், நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். நிரந்தரமா வேலையில நிறைய பேருக்கு மேல் அதிகாரிகிட்ட பிரச்சனை இல்லாம இருக்க மாட்டாங்க.
வேலை கிடைக்கல, வேலையில பிரச்சனை, உத்தியோகத்துல தடை, இது எல்லாமே பார்த்தாங்க மீனராசிக்காரங்க. இனிமே பார்க்க மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க? என்ன காரணம்? சூரியன் பார்த்து நேரம் உங்க ராசியை பார்த்துறாரு. அப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா அனுகூலமா கிடைச்சிரும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள்லாம் சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ஏன்னா புதன் உச்சம் இங்க நல்லா பாருங்க, புதன் பகவான் உச்சமா இருக்கிறார். அதாவது உங்களுடைய மனைவி ஸ்தானங்கிறது உச்சமா இருக்கு, கணவன் ஸ்தானங்கிறது உச்சமா இருக்கு. அப்ப திருமண வாழ்க்கையில சந்தோஷமா தம்பதிகள் வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நான் சொல்லுவேன். அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன், இல்ல வெளியூர்ல வேலை பார்க்குறேன், அந்த வேலைலாம் உத்தியோகம் அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. நான் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும், நான் சொந்தமா தொழில் பண்ணணும்னா ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க. உங்களுக்கு பார்த்துக்கிட்டு தொழிலுக்குள்ள கிரகம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, இப்போ இந்த விரயசனி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். நிறைய பேர் கடன் பிரச்சனை, இதுல இருந்து நிறைய விஷயத்தை மீண்டு வரக்கூடிய நேரம் தான் வருது. அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்குது. மாணவ மாணவிகள் குறையும். நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்க லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்தால் இப்ப அரசாங்க வேலையை முயற்சி பண்ண கண்டிப்பா அனுகூலமா வரும். நண்பர்கள் பழக்க வழக்கம் சூப்பரா இருக்கும். நகைக்கடை வச்சுக்கிறவங்க, அடுத்து மருத்துவத்துறையில உள்ளவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சியில் உள்ளவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அப்ப இந்த டைம் எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு எல்லா விஷயமே சக்சஸ் ஆகும். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அதுல வரக்கூடிய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். ரொம்ப பொறுமையானவங்க, அமைதியானவங்க, அனுசரிச்சு போறவங்க, தன்மையான குணம், ஒரு விட்டு கொடுத்து போற குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். இவங்களுக்கு இப்ப என்ன வருதுன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இடத்த மாத்துறது, ஒரு இடத்த சேஞ்ச் பண்றது, இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகிறது, கணவன் ஒற்றுமை வர்றது, வேலையில உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வர்றது, தொழில ஒரு மாற்றம் வர்றது, எல்லாமே சூப்பரா இருக்கும். அதாவது இந்த புரட்டாதியன்சில பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதியன்சில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையில ரொம்ப தடைகள், எது எடுத்தாலுமே அடி, பணம், வருமானம், இன்கம் சரியா இல்லை, குடும்பத்துல ஒரு மனக்குழப்பங்கள் எல்லாமே கொடுத்தாரு. உத்திரட்டாதியன்சில பிறந்தவங்க இனிமே டைம் சூப்பரா இருக்கு. வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு. லாப வருமானம் சூப்பரா இருக்கு. வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது, ப்ரொமோஷன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பழக்க வழக்கம் பிரம்மாண்டமா ஆகுது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கு. திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது. இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. உத்திரட்டாதியன்சில பிறந்தவங்க கடுமையா உழைப்பீங்க. உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இப்ப கிடைக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு கால் பிரச்சனை, கால் வலி, உடம்பு பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. இந்த பிரச்சனை சரியாகும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி மாத்துறது, வாகனம் மாத்துறது, தொழிலை மாற்றக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ரேவதியன்சில பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க, அமைதியானவங்க, அனுசரிச்சு போறக்கூடிய நபர்கள் இவங்க தான். நல்லா புத்திசாலியா இருப்பாங்க. எல்லா விஷயம் ஒண்ணுக்கு ஒரு பல அடி யோசிச்சு சிந்திச்சு செய்யக்கூடிய கேரக்டா இருப்பாங்க. இப்ப கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கு. அரசாங்க வேலை கிடைக்குது, அரசு மூலம் அனுகூலம் கிடைக்குது, அரசு மூலம் உதவிகள் கிடைக்குது. படிப்பு கல்வி, பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி, வீடா இருக்கட்டும், வண்டியா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், இல்ல வெளிநாடு வெளியூரா இருக்கட்டும், ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸா இருக்கட்டும், இல்ல கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும், பேங்க் வேலையா இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பர் அனுகூலமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.